டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கிரைம் அப்படிங்கிறது வந்து இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம 10 விஷயம் சிமிலர் இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். அவ்வளவும் நெகட்டிவ் இன்சிடெண்ட்டாக இருக்கும்போது ஓகே இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் போல இருக்குது அப்படி நார்மலைஸ் பண்ணுற மைண்ட் செட்டையும் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. இதை தான் நம்ம வந்து அதனால தான் நம்ம அந்த குழந்தைங்களை வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தன்மை என்னன்றது புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் இந்த ஆக்சஸ் கொடுக்காதீங்க. ஈவன் அடல்ட்ஸ்க்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது உண்மைன்னு தெரில எதுன்னு பொய்ன்னு தெரில. ஏன்னா ஈஸியாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது ஓகே உண்மையான்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அந்த பகிர்ந்து யோசிக்கிற நாலேஜ் கூட ஃபார் த சில்ட்ரன் இருக்க போகிறது கிடையாது. அவங்க அதை அப்படியே நம்ப தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க ஒரு பேரலல் வேர்ல்டில் தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி வேர்ல்டாகவே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு அதில் வரது எல்லாமே உண்மைன்னு தான் அவங்க நம்பவும் செய்வாங்க. ஸோ டெக்னாலஜி வந்து அதுக்கான கண்டிப்பாக டிஜிட்டல் பாலிசிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து தான் ஆகணும். அது இங்கே நம்ம இந்தியாவிலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே குளோபலி அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.